அருமையான அன்புக்குரிய ஏன்டா முண்டை டைலாக் பேச விட காமெடியை கெடுக்கிறிய. என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் 80 டன் நெஞ்சில் சுமந்து இல்ல எது அறந்தாங்கி சோசியர் சுப்பு சொன்னார். என்ன சொன்னாரு? தைப்பூசத்துக்குள்ள உன் ஜாதகத்துல 3 கொலை உலகம் உண்டு. 1 பார்த்திப்பே 2 மருதமணி 3 ரொம்ப தள்ளி பெட்ரோல் கொண்டு எரிஞ்சு விட்டுருவேன். என்னம்மா தம்பி எத்த தண்டி வார்த்தை சொல்றேன் பாரு. சொல்ல வாட்சி காட்டுறோம் வாசிய சொல்ல மறுபடியும் பண்ணுங்க. நீ கூட படம் பார்ப்பேன் போலடா. எத்த தண்டி வாத்திய டுவும் டுவுன்றானடா. பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பைக்கிலே பிரேக் இருக்கா, ஆக்சிலேட்டர் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, மொத்தத்தில் போட்டுருங்க சட்டி இருக்கா என்று கூட இரவு நேரத்தில் பார்க்காமல் எங்களை பார்ப்பதற்காக இந்த பணி என்று பாராமல் சொற்று கூட எடுக்காமல் பாசத்தை அள்ளி தெளிக்க வந்திருக்கின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான இரவு படம். கைதட்டின 57 பேர் தமிழ்நாடு, பாக்கி இருக்கிற 1000 பேர் என்ன ஆந்தமானா சொல்லுவோனா கைதட்டா. போதும் போதும். வர வர வாத்தியார் மாதிரி ஆயிட்டேன், பள்ளிக்கூடம் மாதிரி. இந்த தமிழன் கைதட்டுறது கூட யோசிப்பேன். ஏன் ஒரு ஆள் சொல்லி தரக்கூடாது. தட்டால கையை பிடிப்பேன். தட்டாத தட்டினேன்னா வண்டியில் ஒன்று ஏற்றிட்டு போக மாட்டேன். அவன் சொன்னா தட்டிடுறத உடனே. அதான் உலகத்தில் ஒரு பிறவி என்றால் மனித பிறவி. அந்த மனித பிறவியில் எல்லாரும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழணும். அதை மேடை மேடைக்கு நான் சொல்கிறேன், யாரும் ஒரு அடி நிலத்தை விட மாட்டேன். நெருக்கி இவன் வயக்காட்டில் வரப்போ போட்டு அவன் காலி பண்ணுவேன் சரிச்சு. அவன் காலி பண்ணி கடைசியில் 2 பேரும் வரப்பு இல்லாமல் பொத்துன்னு விழுந்து காலை கெந்து வாங்கி. அப்படி இந்த உலகம் அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னா சரக்குக்கு தான் மரியாதை. இந்த சரக்குக்கு 2 பேர் வச்சிருக்கேன். யாராவது ஒரு ஆள் வந்தானே அழகா சொல்லுவேன், என்ன மச்சான் சின்ன டீ சாப்பிட்றீங்களா பெரிய டீ சாப்பிட்றீங்களா? சின்ன டீனா இவன் வீட்டுக்கு போயிடுவேன், பெரிய டீனா இவன் பொண்டாட்டி விளக்கமாச்சு அடிக்கிற வரைக்கும் அங்கேயே கிடப்பேன். இந்த சரக்குக்கு அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. நாட்டில் எங்கே போனாலும் சரக்கு. இன்னைக்கு கமுதக்குடியில் இந்த ஆலயத்துக்காக காப்பு கட்டி நீங்கள் அற்புதமாக கும்பாசி விழா நடத்துகிறீங்க. இந்த ஊர் நல்லா இருக்கணும் என்பதற்காக கண்ணனுடைய அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பகுதியில் நான் நாடகத்துக்கு போகும்போது ஊரில் எல்லாருமே காப்பு கட்டியிருந்தேன். ஆனால் காப்பு கட்டியிருந்த அதுலேயும் சில பேர் காப்பு கட்டிட்டு தண்ணியில் ஓட்டு தண்ணியை போடுறேன். அப்போ என்ன மயத்துக்கு காப்பு கட்டுறேன்? காப்பு கட்டிட்டு தண்ணி அடிக்கிறேன். அதே மாதிரி மாலையை போட்டுட்டு மாலையை கலட்டி வச்சு தண்ணி அடிச்சுட்டு திருப்பி ப்ரெஷ்ஷை போட்டு பல்லு வலிக்கிட்டு மறுபடியும் மாட்டிக்கிறேன். தெய்வம் எங்கே இருக்கு? உண்மையான தெய்வம் மனதார யாராரு கடவுளை உன் கண்ணீர் சிந்து வேண்டியா அவனுக்கு கடவுள் காட்சி அளிப்பார், வரம் தருவார். இப்போ சாமியெல்லாம் அப்படி கிடையாது. 85 பைக்கில் போகிறேன், ஒத்த கையை விட்டுட்டு சாமி கிஸ் அடிக்கிறேன், கருப்பு போயிட்டு வரேன், அப்படி பருப்பு எடுத்துருவாங்க. செத்த முண்டை. சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். எல்லாரும் சிந்திச்சு பழகு. காவல்துறை அன்பு அதிகாரி இங்கே வந்திருக்கீங்களா? இருக்காங்கல்ல, காவல்துறை அதிகாரி ஐயா. அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் இப்போ ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ரூமர் கொடுக்குறேன். எப்படி பைபாஸில் நின்றுட்டா அங்கே 2 பேர் அங்கேயே பாலத்திலே உட்காந்துருப்பேன் அவதாரம் கட்டிவிட்டு. எப்படி எவனையும் இங்கிட்டு போக விட மாட்டேன், அங்கிட்டு போக விட மாட்டேன். எப்படி ஃபோன் அடித்து கமுதக்கூடிய ஆளுகளுக்கு அப்புறம் சொல்லிடுவேன், மாப்பிள்ள 12:30க்கு மேலே வாங்க மாப்பிள்ள, என்ன எதுவும் பிரச்சனையாகணும், போலீஸ் நிற்கிறாங்க. அவன் 12:30 நான் வந்தா தானடா, நைட்டு 2:30 கூட அங்கிட்ட ஒன்றுக்கு இருக்க வர மாட்டேன்னா அவன் படுத்துக்குவேன். அதில் போகும்போது அப்படியே சீனில் காட்டுவாங்க. தெரியாமல் ஒருத்தன் போயிட்டானா அவனை உசு உசுன்றான். எப்படி ப்ரோ 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 அவன் போயிடுவான். போனவொடனே அவர் திரும்பி பார்க்கும்போது சரி அவன் தப்புன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு அவன் என்ன பண்ணுவான்ற டீப்பில் குத்தி விட்டுக்கிட்டு பஞ்சராஜ்யம் தள்ளிட்டு போகிறாங்கடா. டெக்னிக்.
காவல்துறை பார்த்தாங்க, நேற்று இந்த பாலத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா வசூல் பண்ண, இன்னைக்கு எவனும் வரல, எவனோ ரூமர் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீமக்கரு தூரில் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடா கண்டாயில் வாங்கடாங்க தானே வருவேன். அப்படியே லத்தியை வச்சுக்கிட்டு போனவனு ஒரு எரியுது. அதில் ஒருத்தன் சுதாரிச்சு லத்தியை தூக்கிட்டு போய் ஆடு மேய்க்க கொண்டு போயிட்டேன். இது ஒரு காமெடியா? காவல்துறை என்பவர்கள் யார் அப்படின்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆளும் ஹெல்மெட், தலைக்கவசம், உயிர் கவசம். அந்த தலைக்கவசம் படுற வாடு, போலீஸை பார்த்தவனே சில பேர் பதட்டத்தில் ஹெல்மெட்டை எப்படி மாற்றுன்னு தெரியாம மூஞ்சி தெரிகிற இடத்த இங்கே மண்டைக்கு பின்னாடி மாட்டுறத முன்னாடி மாற்றி அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளை விட்டு ஏற்றினா தலை வெதரே இல்லை. முண்டை என்னாச்சுன்னா அவன்கிட்ட போய் கேள்றா, ஏன்டா அதிர்ச்சி ஆகுற? ஏறி பிரிஞ்சு போச்சு எல்லாம். இந்த உலகம் அந்த அளவுக்கு இருக்கு.